ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து எடுத்திருக்கிற லப்பர் பந்து படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அவருடைய படம் அவர் தன் முதல் படத்துலேயே 6 அடித்தாரா இல்லை அவுட் ஆனாராங்கிறத ரிவ்யூவை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு புதுசாக வரவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லப்பர் பந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம அட்டகத்தி தினேஷ் ஜே பேபி படத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்கிற இன்னொரு படம் தான் இது. அவர் இப்போ ரீசெண்டாக அவர் செலக்ட் பண்ணுற ரோல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நடிப்புக்கு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ரோலாக தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா அட்டகத்தி தினேஷ் எடுத்துருக்கிற ஒரு நல்ல ரோல் தான் இந்த படம். அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஸ்கோப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் அவருடைய பேர் கெத்து, பேருக்கு தகுந்த மாதிரியே அவருடைய கேரக்டரும் நல்ல கெத்தாகவே அமைஞ்சிருக்கு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நடிப்பு இந்த படத்தில் படம் முழுக்க ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு. அடுத்தது நம்ம சொல்லணும்னா, ஹரிஷ் கல்யாண் ஸ்டார் படத்தை மிஸ் பண்ணார். அதை மிஸ் பண்ணதுக்கு எந்த வருத்தமும் பட தேவையில்லை. அந்தளவுக்கு இந்த படம் அவருக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஒரு சப்டிலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நம்ம அட்டகத்தி தினேஷ் பார்த்திங்கன்னா களத்தில் சிங்கம் மாதிரி மொதல் பால் டிஃபென்ஸ் வச்சுட்டு மீதி ஃபுல்லாக அட்டகாசமாக வெளுத்து வாங்குகிற ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருக்கார். எமோஷனல் ஷேடில் மனைவிக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு தெறிக்க விட்டுருக்காரு. இந்த படத்தோட உண்மையான ஹீரோன்னா அவரை தான் சொல்லணும். இந்த படம் அவருக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த அனுபவமான நடிகரான காளி வெங்கட், பால சரவணன் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு. அட்டகத்தி தினேஷோட மனைவியாக வரக்கூடிய ஸ்வஸ்திகாவோட பர்ஃபார்மன்ஸு எப்பயுமே எரிஞ்சு விழுகிற கேரக்டராக இருந்தாலும் கணவன் மேலே வச்சுக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதம் நிகழ வைக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாச்சு. ஓவரால் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே எல்லாருமே காஸ்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் விளையாட போகிறான். அவன் தனக்குன்னு சொந்தமாக எந்த டீமும் கிடையாது. எந்த டீமில் விளையாட கூப்பிட்றாங்க அங்கே போயிடுவான். அவர் நல்ல ஃபாஸ்ட் பவுலரு. அப்படி இருக்கும்போது சின்ன பையனாக அந்த ஒரு ஊருக்குள்ளே விளையாட போகும்போது அங்கே ஒரு பேட்ஸ்மேன் அறிமுகமாகிறாரு. முறையாக அந்த பேட்ஸ்மேனை பார்க்குறாரு. அந்த பேட்ஸ்மேன் தான் அட்டகத்தி தினேஷ். அந்த அட்டகத்தி தினேஷ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக எல்லா பவுலரும் வெளுத்து வாங்குகிற ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கார். இந்த சின்ன பையன் அவரை பார்த்துட்டு இவருக்கு வீக்னஸ் இருக்குது, இவருக்கு நான் பால் போடுறேன்னு மாதிரி கேட்பார். ஆனால் சின்ன பையங்கனால இவனை மதிக்காமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 11 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ அட்டகத்தி தினேஷ் தாடியெல்லாம் வச்சுட்டு வயசாக இருக்கார். ஆனால் அப்பவும் அதே அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருக்கார். அப்போ இவங்க 2 இந்த ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட தனியாக பேசும்போது அவருடைய பலகீனத்தை பற்றி சொல்லி சிரிக்கிறாரு. அதே அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் திரும்பவும் களத்தில் சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. அந்த இடத்துல சொன்ன மாதிரியே நம்ம தினேஷோட விக்கெட்டை இவர் எடுத்துடுறாரு. அது கிரிக்கெட் சண்டையாக மாறுறது கடைசியில் ஒரு பெரிய பர்சனல் வெஞ்சன்ஸாகவும் ஒரு ஈகோவாகவே மாறுது 2 பேருக்குள்ளே. இந்த ஈகோ இவருடைய ஹரிஷ் கல்யாணுடைய காதல் வாழ்க்கையும் சேர்த்து எப்படி பாதிச்சுது, இதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேயில் முதல் படத்துலேயே ஸ்கோர் பண்ணியிருக்காரு நம்ம பச்சைமுத்து. படம் முழுக்க எந்த ஒரு கேரக்டரும் வேஸ்ட்டாக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாரையும் நல்லா பண்ண வச்சுருக்காரு. படத்தில் ஜாதியை பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு ப்ரீச்சிங் மோடில் இல்லாமல் அதை ஒரு நல்லாவே கதையோடு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சாதி ஒற்றுமையை ஒரு நல்லாவே சொல்லி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் படமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஸ்போர்ட்ஸும் இருக்கும். கிரிக்கெட் லவர்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அதே நேரத்தில் ரொமான்ஸு, ஃபைட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்னு எல்லா ஏரியாவிலையும் டைரக்டர் அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபேமிலியோட வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு டீசென்ட் ஃபேமிலி ட்ராமானே சொல்லலாம். படத்தில் என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. படம் முழுக்க உங்களுக்கு விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். அதுவும் குறிப்பாக அந்த அட்டகத்தி தினேஷ் களத்தில் இறங்கும்போது விஜயகாந்தோடைய சாங்கை போடும்போது அந்த விஜயகாந்துக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அந்த சாங்கு அவருக்கு ரொம்ப ஆப்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸில் அட்டகத்தி தினேஷ் கெத்து காட்டுறாரு. அந்த பாட்டோட சேர்ந்து அவருடைய கெத்து ரொம்ப நல்லாவே ரசிக்கும்படியாகவே இருந்திருக்கு. மொத்தத்தில் ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு படம் முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப நல்லாவும் போகுது. இப்போ ரீசெண்டாக வந்த தமிழ் படங்களில் இந்த படமும் கண்டிப்பாக ஒரு பேசப்படக்கூடிய சினிமாவே ஆயிடுச்சு. இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். படமும் ரொம்ப நல்ல படமாகவும் இருக்குது. படத்தோட மியூசிக் டைரக்டர் இன்னொரு ஹீரோனா அந்த மியூசிக் டைரக்டர் தான் சொன்னோம். ஷான் ரால்டனுடைய மியூசிக்கு படம் முழுக்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த கிராமத்தை காட்டின விதமாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, ஓவரால் எல்லாமே படம் ஒரு நல்ல மூவிங்கிறத டைரக்டர் கொடுத்துருக்காரு. மொத்தத்தில்
லப்பர் பந்து இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி நான் சொல்லுவேன். நான் இந்த படத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் 5க்கு 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.